மனசுக்குள்ள அந்த ஒரு கேள்வி இருக்கும். அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா 100க்கு 100 உண்மை. ஓகேங்களா? இது எப்ப உண்மை அப்டின்னா வந்துட்டு, எல்லாத்துக்கும் வந்து ஒரு ஸ்டேஜஸ் இருக்கு. ஈரல பத்தி பேசணும் அப்டின்னா, ஈரல் நம்ம உடம்புல இருக்கிறதுல ரொம்ப நல்லவன். கொஞ்சம் பெருசு. அதனால எவ்வளோ அடிச்சாலும் தாங்குவான். ஸ்டார்ட்டிங்கில நீங்க எவ்வளோ அடிச்சாலுமே வந்து உங்களுக்கு எந்த வெளிப்பாடும் வெளிய தெரியாது. ஆனா, என்னைக்கு அவன் அழுவுறானோ, அன்னைக்கு வந்து அவன் கிட்டத்தட்ட செத்துட்டான்னு அர்த்தம். புரியுதா நான் சொல்றது? அதோட அறிகுறிகள் என்னைக்கு வெளிய தெரியுதோ, 70லேருந்து 80 விழுக்காடான ஈரல் வந்து ஆல்ரெடி போயிடுச்சுன்னு அர்த்தம். அதுவரைக்கும் உங்களுக்கு எந்த அறிகுறியும் தெரியாது. நீங்க சாப்பிடலாம், போலாம், வரலாம், மஞ்சக்காமாலை வராது, வாந்தி வராது, ஒண்ணும் வராது. ஆனா, உங்களுக்கு ஒன்ஸ் அறிகுறிகள் வெளிய வர ஆரம்பிச்சிருச்சு அப்டின்னா வந்து ஈரல் 70-80% வந்து பார்த்தீங்கன்னா, காலியாயிடுச்சு, ஆர் சுருங்கிடுச்சு, ஆர் இறந்துடுச்சு. எப்படி வேணா நம்ம வந்து வச்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் டேக் ஹோம் மெசேஜ். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மஞ்சக்காமால் அப்படின்னு நீங்க சொல்ற அந்த ஜாண்டிஸ் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு, இந்த ஈரல் புட்டு ஈரல் ரிலேட்டட்ல மட்டுமே கிடையாது. ஹீமோலைசிஸ்ல வரலாம், இன்ஃபெக்ஷன்ல வரலாம். ஆனா அது எல்லாமே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 1 வாரத்தில சரியாயிடும். ஆனா இந்த ஈரல் கெட்டு போச்சுனா தான் தொடர்ச்சியா இருந்துகிட்டே இருக்கும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா புரிஞ்சுக்கணும். 2வது மக்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா தெரிய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஈரல் கெட்டு போறதுக்கு முக்கியமான காரணங்க என்ன? இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா பேசணும். ரொம்ப முக்கியமான காரணம் கண்டிப்பா மது, 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 மது. எத்தன மது வேணா அந்த மது பெண் பேர போட்டுட்டே போங்க. அத்தன மது போட்டுக்கலாம். 1. 2வது